அவர் சாபத்தை மாத்திரமல்ல, மனிதனுடைய பாவத்தையும் வியாதிகளையும் கூட சிலுவையிலே ஆண்டவர் சுமந்தார். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்துல பாவம் இருக்குதா இல்லையா? வியாதிகள் இருக்குதா இல்லையா? கரிசி இருக்குதா இல்லையா? இருக்குது. எந்த தேவனுடைய பிள்ளை இயேசுவின் வல்லமைக்குள் இருக்கிறானோ அவனுக்குள் பாவம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே சாபமே இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சாபத்திற்காக இயேசு சிலுவை சுமந்தாலும் அந்த சாபத்துக்கான காரியங்களை செய்யும் பொழுது சாபங்கள் தேவ பிள்ளைகளை தொடரும். இன்னொரு பகுதி மக்கள் இருக்கிறார்கள், எதற்கெடுத்தாலும் சாபங்கள் பலித்துவிடும். ஐயோ, இந்த சாபங்கள் தான் இந்த குடும்பத்தை போட்டு வதைக்கிறது, இந்த சாபத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும், எந்த ஜெபத்தை செய்ய வேண்டும் என்று அங்கலாய்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். சாபத்தை நீ நம்பினால் அந்த சாபத்தை போக்குகிற அந்த இயேசுவின் சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவற்ற பிள்ளைகளாக நானும் நீங்களும் இந்த சாபத்தை விரும்புகிறோமா விரும்பவில்லையா? யாராவது சாபத்தை விரும்புவாங்களா? இல்லை, விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அந்த சாபம் பெறக்கூடிய செயல்கள், சாபம் எங்களுக்கு உண்டாகக்கூடிய காரியங்களை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறபடியால தான் பலவிதமான சாபங்கள் தேவ பிள்ளைகளை மேற்கொண்டு கொள்கிறது. சங்கீத புத்தகம் 109:17 சொல்லுகிறது. இது ஒரு சூழ்நிலை, மிக ஒரு கஷ்டமான நேரம். ஆனாலும் ஆண்டவற்ற வார்த்தை நான் சொல்ல முயற்சி எடுப்பேன். 109 சங்கீதம் 17வது வசனம் படியுங்கள். சாபத்தை விரும்பினான், சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும், அது அவனுக்கு வரும். காணும், சாபத்தை நீ விரும்பினபடியால் சாபம் உனக்கு வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தை நீ விரும்பாதபடியால் ஆசீர்வாதம் தூரமாய் போகும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நானோ நீங்களோ ஒரு பொழுதும் சாபத்தை விரும்ப மாட்டோம். ஆனா வார்த்தை சொல்லுது, சாபத்தை விரும்புகிறபடியால். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில சாபங்கள் வருவதற்கு ஏதுவாக தங்களுடைய வாழ்க்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சாபங்களால் மூடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரி, சாபங்கள் என்றால் என்ன? சாபங்கள் எப்படி நமக்கு கிரியை செய்கிறது என்றால், பைபிளில் நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு அதிகாரம் சாபத்தை குறித்து எழுதப்படுகிறது. ஆசீர்வாதம், சாபம். என்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காமல் போனால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். கவனியுங்கள், ஆண்டவற்ற வார்த்தையை நீ கேட்காமல், ஆண்டவற்ற வசனத்துக்கு நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சாபங்கள் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகையினால்தான் ஆண்டவற்ற பிள்ளைகள் ஜாற்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஊழியக்காரனை சொல்லிக் கொண்ட காரணம் என்னவென்றால், வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால், வசனத்துக்கு அடிபணியாவிட்டால் சாபங்கள் வருவது மாத்திரமல்ல, சாபங்கள் பலிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. எத்தனை பிரசங்கங்களை கேட்டிருக்கிறீங்க, எத்தனை பைபிள் வசனங்களை வாசித்திருக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறீர்கள்? வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவன் மேல ஆசீர்வாதமும், கை கொண்டு நடவாதவன் மேல என்னவும் வரும்? சாபம் வரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை கை கொண்டால் ஆசீர்வாதம். கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. வார்த்தையை கை கொள்ளாவிட்டால் என்ன வரும்? சாபம். சில பேர் யோசிக்கிறேன் என்றால், சாபம் சாபம் என்று சொல்றீங்களே, எத்தனை அக்கிரமத்தை சேச்சுக்காரங்கள் செய்யறாங்க, ஊழியக்காரங்க செய்யறாங்க. ஏன் சாபம் பெறல? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, சாபம் என்பது நாங்கள் விதைக்கிற விதையை பொறுத்து இருக்கிறது.
சாபத்தை நாங்கள் அறுவடை செய்வது எப்படி? சிம்பிளா பாருங்க. ஒரு சாதாரண விதையை விதைத்தால் சிலதுகள் முளை கிளம்ப 20 நாள் செல்லும், சிலது 3 மாசம் செல்லும் அறுவடை செய்ய, சிலது 6 மாசம் நெல் இருக்குது, சிலது 1 வருஷம் அறுவடை இருக்குது, சில மரங்களை நட்டால் அறுவடை செய்ய 5 வருஷம் கூட ஆகும். அதப்போல சில பாவங்களின் அறுவடையாகிய சாபம் சிலது 1 மாசத்துல வரலாம், 1 வருஷத்துல வரலாம். ஆனால் அறுவடை என்பது நிச்சயமாக இருக்கிறது. செய்த பாவம், செய்கிற அக்கிரமங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் நிச்சயமாக சாபமாக சூழ்ந்து கொள்ளும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. உங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. வீட்டிலையும் உனக்கு நிம்மதி இல்லை, வெளியிலையும் உனக்கு நிம்மதி இல்லை. இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பாஸ்டர் எனக்கு நிம்மதியே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சாபம் உன்னை பிடித்திருக்கிறது. நிறைய பேர் சொல்ற காரியம், ஏன் கல்யாணம் கட்டினேன் என்று இருக்குது, ஏன் பிள்ளைகளை பெற்றேன் என்று சொல்லி இருக்குது, அது சாபம். ஏனென்றால் திருமணம், பிள்ளைகள், உறவு என்பது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு உன்னால் அனுபவிக்க முடியாம இருக்குதா? சாபத்துக்குள்ள இருக்கிறாய் என்றார்.